வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு சேவிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறவங்க எல்லாரையும். இன்று வியாழக்கிழமை 25/9/2025 தங்கம் மற்றும் வெள்ளி உலோகப் பொருட்களின் விலை ஏற்றம் மற்றும் இறக்கத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 24 கேரட் கோல்டு கிராமுக்கு 98 ரூபா குறைஞ்சி 11,466 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. 22 கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராமுக்கு 90 ரூபா குறைஞ்சி 10,510 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக வந்துட்டு கிராமோட ரேட் வந்துட்டு 20 ரூபா 40 ரூபா 50 ரூபான்னு குறைஞ்சிட்டே வருதுங்க. ஸோ இதை பற்றின விரிவான இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். இன்றைக்கி 24 கேரட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமுக்கு 98 ரூபா குறைஞ்சி 11,466 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 784 ரூபா குறைஞ்சி 91,728 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 10 கிராமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 980 ரூபா குறைஞ்சி 1,14,660 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 கேரட் கோல்டு ப்ரைஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போது கிராமுக்கு 22 கேரட் பார்த்தீங்கன்னாக்கா 90 ரூபா குறைஞ்சி ஒரு கிராமோட விலை 10,510 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. ஒரு சவரனோட விலை பார்த்தீங்கன்னாக்கா 720 ரூபா குறைஞ்சிருக்குங்க. சவரனுக்கு கிராமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவரனுக்கு 720 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. 18 கேரட்டோட கோல்டு ப்ரைஸை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 18 கேரட்டு ஒரு கிராமுக்கு 80 ரூபா குறைஞ்சி 8,700 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. ஒரு சவரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 கேரட்டோட ப்ரைஸு 640 ரூபா குறைஞ்சி 69,600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகிட்டு வருது. ஸோ இதே போல் கம்மியாகிட்டு வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் கோல்டு சேவிங் ஸ்கீம் கட்டுறவங்க, சீட்டு கட்டுறவங்க, இந்த மாதிரி டிஜி கோல்டு ஆப்பில் வந்துட்டு நம்ம கோல்டு சேவ் பண்ணுறவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டுக்கு ஈக்குவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்க்ரீஸாகவே தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்றும் வந்து ₹1 கூட குறையலை, இன்றைக்கும் வந்துட்டு ₹1 கூட குறையலைங்க. ஒரு கிராமோட சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 150 ரூபாய்க்கு தாங்க விற்பனை ஆகிட்டு வருது. சரிங்களா. ஒரு கேஜியோட சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,50,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருதுங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ பெருசா நான் பெருசான்னு நீ போட்டி போட்டுக்கிட்டு கோல்டு கூட இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறையுமா அப்படின்றத நிபுணர்களோட அவங்களோட சின்ன சின்ன அட்வர்டைஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களாக்கா, அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் வந்துட்டு குறையும் ஏறும் அப்படின்ட்டு அதை வச்சு நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா. நம்ம இது மட்டும் சில்வர் மட்டும் தங்கம் விலையை மட்டும் இல்லாமல் நம்ம டிஜிட்டல் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, டிமேட் அக்கௌண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு கோல்டு பீஸு, ETF அப்படின்னு நிறைய ஸ்டாக் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேங்களா. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நிப்பான் கோல்டு ETFோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 93 ரூபா 71 பைசா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கனாக்கா டவுனில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்திங்கனாக்கா 97 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா 93 ரூபாவில் இருக்குங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கனாக்கா என்ன கோல்டு ETF பார்த்திங்கன்னா டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா 11 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போதைக்கு வந்து நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11.11 பைசாவில் இருக்குங்க. ஓகேங்களா. குரோவோட கோல்டு ETF பார்த்தீங்கன்னாக்கா 110 ரூபா 95 பைசாவில் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 111.98 பைசாவுக்கு வந்துட்டு போயிருக்குங்க அப்புக்கு. ஓகேங்களா. ஸோ ஈவினிங் தான் வந்துட்டு இதோட இன்னைக்கான ப்ரைஸ் வந்து தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ICICI பேங்க் வந்துட்டு கோல்டு ETFோடது வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் வந்து 96 ரூபா 88 பைசாவில் நிலைமையில் இருக்குங்க. ஓகேங்களா. இது இன்றைக்கி ஏறுமா குறையுமா அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து ETF பார்த்தீங்கன்னாக்கா SBI கோல்டு ETF. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 96 ரூபா 60 பைசாவில் இருக்குங்க இப்போ வரைக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சிடும் அதிகமாக ஏறுமா இல்லை குறையுமா அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் LIC MF கோல்டு ETF. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு LIC MF வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,231 ரூபாவில் இருக்குங்க. ஸோ இது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 10,344 ரூபாவில் இருந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC கோல்டு ETF. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 96 ரூபா 75 பைசாவில் வந்துட்டு இருக்குங்க. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா 13 பைசாவில் இருந்திருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கீழே வருமா மேலே போகுமா அப்படின்றத கடைசியாக நம்ம வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா.
ஈவினிங் மார்க்கெட் ப்ரைஸையும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.